வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன அழிப்பின் தொடர்ச்சியாகவே கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் அமைகின்றது என்பதை தமிழர் தரப்பில் பல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அம்பலப்படுத்தி இருக்குது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழர் தாயகமான வடக்கையும் கிழக்கையும் துண்டாடும் விதத்தில் மகாவலி எல் வலயத்தின் கீழ் மணலாரை அண்டி சிங்கள குடியேற்றங்கள் சில தசாப்தங்களுக்கு முன்னர் கொழும்பு அரசினால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட சமயத்திலேயே அந்த பகுதி மகாவலி நீர் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதன் பேரில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தமிழர்கள் ஆட்சேபித்திருந்தார்கள். அது இப்போது நிரூபணமாகி இருக்குது. வன்னி பெரு நிலப்பரப்புல சனத்தொகை பரம்பல் விகிதத்தை தமிழருக்கு எதிராக, அதாவது சிங்களவர்களுக்கு சார்பானதாக மாற்றி அமைக்கும் ஒரே நோக்கோட இந்த குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பது வெளிப்படையானது. இப்போது அவ்வாறு குடியேறிய மக்களுக்கு மகாவலி நீர் கிட்டாது என்பது உறுதியானதும், வன்னியில் தமிழர் தாயக பிரதேசத்தில் பூர்வீக கிராமங்கள் பலவற்றை நீர்த்தேக்கம் என்ற பெயரில தண்ணீரில் மூழ்கடித்து அதன் மூலம் முன்னர் குடியேறிய சிங்களவர்களுக்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்குது. அருகில் இருக்கும் வெடுக்குநாரி மலை பிரதேசத்துல தொல்லியல் பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 47 தொல்லியல் பிரதேசங்களை நீரில் மூழ்கடித்து கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழர் பிரதேசத்தில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை முன்னெடுக்கும் பேரினவாத மேலாண்மை போக்கு விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசும் அதற்கு முன் வந்த அரசுகளிடமிருந்து வேறுபட்டது அல்ல என்பதுதான் இந்த திட்டத்தின் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர் பிரதேச உள்ளூராட்சி சபைகள் இந்த திட்டத்தை ஆட்சேபிக்கும் பிரேரணைகளை கொண்டு வரும் போது தமிழர்களான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவற்றை எதிர்ப்பது அதிசயம். தங்களை தமிழர்கள் என்று குறிப்பிடுவதற்கு தகுதியற்ற உறுப்பினர்கள் அவர்கள். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியாக கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் அமைகின்றது. நாட்டில் அபிவிருத்தி என்ற பெயரில் வடமாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் உறுதிமொழிகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளது என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்கு. கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை மண்டபத்துல நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில கிழக்கு மாகாண ஓய்வு பெற்ற முன்னாள் காணி ஆணையாளர் கதிர்காம தம்பி குருநாதன், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஜாக்சன் பிகிராடோ ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச சபை உப தவிசாளர், வவுனியா வடக்கு கரைத்துறை பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்கள், கிவுலோயா திட்டத்தினால் பாதிக்கப்படும் மக்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த விழிப்புணர்வு கருத்தமர்வு முடிவடைந்த நிலையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினூடாக அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுகையில், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியாக கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் அமைகின்றது. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் சிறுபான்மையின் மக்களின் பாதுகாப்பு, இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவமான அபிவிருத்தி என்பவற்றை தனது கொள்கை உறுதிமொழியாக முன்வைத்து ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. இருப்பினும் நாட்டின் அபிவிருத்தி என்ற பெயரில் வடமாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கிவுலோயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டம் இந்த உறுதிமொழிகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளமை குறித்து ஆழ்ந்த கவலையையும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. அபிவிருத்தி என்பது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிக்க வேண்டிய ஒரு அடிப்படை அரசு பொறுப்பாகும். இருப்பினும் அபிவிருத்தி என்ற போர்வையில் அரசின் காலனித்துவ நோக்கங்களை நடைமுறைப்படுத்தப்படும் முயற்சிகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் காணி இல்லாத தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெருமளவில் வாழ்ந்து வருகின்றார்கள். இத்தகைய சூழலில் இம்மக்களை அபிவிருத்தி திட்டங்களில் முன்னுரிமையுடன் இணைந்து அவர்களின் வாழ்வாதார நிலைகளை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அரசாங்கம் அதனை விடுத்து வெளிப்பிரதேசங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து
இப்பிரதேசங்களில் குடியேற்றும் செயல்பாடுகளை முன்னெடுப்பது கவலைக்குரிய விடயமாக உள்ளது. இவ்வாறான குடியேற்றங்களை தேவையற்ற அரசியல், கலாச்சார மற்றும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதனை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மகாவலி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள திட்ட அறிக்கையின்படி கிவலோயா நீர்த்தேக்கம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 37 மீட்டர், அதாவது 121.37 அடிகள் உயரமுள்ள அணையின் மூலம் உருவாக்கப்பட உள்ள இந்த நீர்த்தேக்கம் பரந்த நிலப்பரப்பை உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த நீர்த்தேக்கத்திற்கான எல்லைகள் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வெடிவைத்த கல் பகுதியில் மகாவலி அதிகார சபையினால் எல்லை கல்லிடப்பட்டு கட்டப்பட்டிருக்குது. இதன் விளைவாக கல்லு, ஈச்சங்குளம், கூழாம்குளம், காட்டுப்பூவரசம் குளம், காஞ்சூரமேட்டை உள்ளிட்ட பாரம்பரிய கிராமங்களில் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்கள் முழுமையாக நீரில் மூழ்கும் அபாய நிலை உருவாகியுள்ளது. மேலும் 1921ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஒதுக்குக்காடாக அறிவிக்கப்பட்டிருந்த கட்டிக்குளம் ஒதுக்குக்காடு சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாகும். இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியும் கிவலோயா நீர்த்தேக்கத்தின் கீழ் முழுமையாக அமிழ்ந்து போகும் நிலை உருவாகி இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது. அதேபோல் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடையாளப்படுத்தப்பட்ட 47 தொல்லியல் பிரதேசங்கள் கிவலோயா நீர்த்தேக்கத்தின் நீரில் மூழ்கி போவதாக மகாவலி அதிகார சபையின் சொந்த திட்ட ஆவணங்களின் மூலம் தெரிய வந்திருக்குது. இது நாட்டின் மரபுரிமை மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு கொள்கைகள் ஒரே மாதிரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகத்தை இது உருவாக்குகின்றது. இத்தகைய பின்னணியில் இந்த நீர்த்தேக்கத்தின் அண்மையில் அமைந்துள்ள வெடுக்குநாரி மலை பிரதேசத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதை தொல்லியல் பாதுகாப்பு என்ற பெயரில் கட்டுப்படுத்தப்படும் நிலையில், அதே சமயம் பல தொல்லியல் பிரதேசங்கள் முழுமையாக அழிவடைய அனுமதிக்கப்படுவது தொடர்பில் தெளிவான வெளிப்படையான விளக்கங்கள் அரசு நிறுவனங்களால் வழங்கப்பட வேண்டும். மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கொக்கு தொடுவாய் மத்தி, கொக்கு தொடுவாய் வடக்கு, கொக்கு தொடுவாய் தெற்கு மற்றும் கட்டனாரி கேணி ஆகிய கிராம அலுவலர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கொக்கு தொடுவாய் மத்தி, கொக்கு தொடுவாய் வடக்கு, கொக்கு தொடுவாய் தெற்கு மற்றும் கருநாட்டு கேணி ஆகிய கிராம அலுவலகர் பிரிவிற்குட்பட்ட ஆமையன்குளம், உத்ராயன்குளம், அடியகர்தான், சாம்பன்குளம் போன்ற பகுதிகளில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் வளமான விவசாய நிலங்கள் ஏற்கனவே அபகரிக்கப்பட்டுள்ளமை பதிவுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடன் கொக்கு தொடுவாய் சூரியநாற்று பகுதியில் தமிழ் மக்களுக்கு மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1990 ஏக்கர் காணிகள் தற்போது கிவலோயா திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு திட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது. இது இப்பிரதேசங்களில் இனப்பெரம்பலமைப்பையும் சமூக சமநிலையையும் மாற்றக்கூடிய ஒரு நவீன காலனித்துவ செயல்முறையாக பார்க்கப்படுகின்றது என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.